வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் அன்றைக்கு சமீபத்துல ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட சில விஷயம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்ல. ஸோ அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுடைய ஜாதகத்துல 8, 12 சுப அமைப்பு. அப்போ நான் அவங்க கிட்ட கேட்ட ஒரு விஷயம், இந்த மாதிரி அமைப்புல நீங்க பிறந்த இடத்துல கேரளையே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டத்துல இருக்கணுமே அப்படின்னோடனே, ஆமா நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தொகையை கடனா கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் கொலெக்ட் பண்றதுக்காக கேரள இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இல்லைங்க இந்த விஷயம் கொஞ்சம் சரியா வராது. ஏன்னா அவங்க கொடுத்தது அவங்களுடைய அஷ்டம சனி காலகட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்க மேஷ ராசி. எஸ், அவங்க மேஷ ராசின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய அஷ்டம சனி காலகட்டத்தில் அந்த பணத்தை பெரிய அளவுக்கு பணம் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் அடுத்து கன்னிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம், அஷ்டம சனியில் உங்களை விட்டு போன பணம் திரும்ப வராது அப்படின்றது. அப்போ அதை நான் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட திரும்ப கேட்ட கேள்வி, என்னங்க எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. இருக்கிறது தாங்க சொல்ல முடியும். என்னால ஜீபூம்பா அப்படின்லாம் மந்திரம்லாம் போட்டு எதுலாம் பண்ண முடியாது. இந்த பணம் இப்படிதான் வரும். இந்த இடத்துல உங்களால இருக்க முடியாது அப்படின்னோடனே, அவங்க கொஞ்ச நேரம் அவங்க மூட் மாறி மாறி என்கிட்ட பேசினாங்க. கொஞ்ச நேரத்துல ஆமாங்க சிங்கப்பூர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்ல இருந்து பேசுறாங்க. மார்ச்சுக்கு அப்புறம் அங்க இருக்க வேணான்னு. நான் அதைத்தானுங்க சொல்றேன். ஜனவரிக்கு பிறகு இங்க இருக்கிற மாதிரி விஷயம் இருக்காது. 2025ல நீங்க இங்க இருக்க வேணான்ற முடிவை தீர்க்கமா எடுப்பீங்க. அப்ப இங்க இருக்க வேண்டாம் அப்படின்ற முடிவை தீர்க்கமா எடுக்கணும்னா, இந்த பணம் உங்க கைக்கு சேராது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னோடனே திரும்பவும் அவங்க அதே விஷயம் பேசினாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப டென்ஷனா போச்சு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்க என்ன என்கிட்ட இருந்து எதிர்பார்த்தாலும் நான் சொல்ற ஒரே விஷயம் தான். அஷ்டம சனியில போன பணம் பிச்சு பிச்சு வேணும். அவங்க சொல்றாங்க மில்லியன் ஆஃப் மணி அப்படின்னு. அது அதெல்லாம் அங்க கணக்கு இல்லைங்க. அஷ்டம சனியில போன பணம் உங்களுக்கு தெரிஞ்சே தான் நீங்க ஏமாந்துருப்பீங்க. கொடுத்து 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 ஏமாந்துருப்பீங்கன்னு அப்புறம் அவங்க சில விஷயம் சொன்னாங்க. ஆமாங்க இந்த மாதிரியான சொந்தக்காரங்க தான் இப்படி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி. அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு இடத்துல டென்ஷன் ஆயிட்டேன். ஏமாத்துறாங்கன்னு தெரியுதுங்களா, அப்ப என்னங்க பண்றீங்க இங்க இருந்துகிட்டு? இல்ல நான் அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எண்டில் ஒரு விஷயம் அவங்க கிட்ட சொன்னேன். 8, 12 ஒரு ஜாதகத்துல சுப அமைப்பு இருக்கு. அடுத்தடுத்து 8, 12 அமைப்புகளோடு ஜாதக தசாபுத்திகள் லக்னத்துக்கு தசாபுத்தி அமைப்புகள் நடக்கும்பொழுதும் சரி, அந்த அந்த கடகம், மீனம், விருச்சிகத்துல இருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கக்கூடிய தசாபுத்தி நடக்கும்போது உங்களால் பிறந்த இடத்துலலாம் இருக்க முடியாதுங்க. நகர்ந்து போய் தான் இருக்கிற மாதிரியான சில அமைப்பு இருக்கும்னு சில எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு கொடுத்த பிறகு அவங்க கொஞ்சம் ஓகே ஆனாங்க. ஆனாலும் சில இடத்துல அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஜாதகம் பார்க்க வர்றவங்க எப்பொழுதுமே நான் சொல்றத அப்படியே நடந்துடணும், அதாவது நீங்க எதிர்பார்க்கறத அப்படியே நான் சொல்லிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. இந்த இடத்துல நான் அதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்கேங்க. என்னென்ன விஷயம் நடக்குமோ அந்தந்த அமைப்புகள்ல தான் நடக்கும். இப்பொழுதைக்கு யாரெல்லாம் சிம்ம ராசி, கன்னி ராசி அமைப்புகள்ல இருக்கீங்களோ, பணத்தை போட்டு எதுவும் பெரிய அளவுக்கு ஆரம்பிக்க வேணாம். ஜென்ம சனியில ஆரம்பிக்கலாமாங்க? ஜென்ம சனி உதாரணத்துக்கு நீங்களே மீனமா இருக்கீங்க, மேஷமா இருக்கீங்க அப்படின்னாக்கா, இதுல ஒரு புதிய முயற்சி, புதிய தொடக்கம் உங்களோட தசாபுத்தி அமைப்புகளை மட்டும் செக் பண்ணிட்டு தாராளமா பண்ணிக்கலாம். ஆனாலும் பெரிய அளவுக்கு வேணாம்னு சொல்லுவேன். ஆனா அஷ்டம சனி, ஜென்ம சனி வேற, அஷ்டம சனி வேற. அஷ்டம சனி உங்களை முடக்கி கொண்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அஷ்டம சனியில எதையும் ஆரம்பிக்காதீங்க. இருக்கிற தொழிலை விடாதீங்க. திருமணம் மாதிரியான அமைப்புல மிகுந்த கவனமா இருங்க. முடிஞ்ச திருமணமே பண்ணிக்காதீங்க. இது மாதிரியான விஷயங்களை சொல்றதுக்கு காரணம், பிற்பகுதியில புலம்பி எந்த விதமான அமைப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். இந்த மாதிரியான ஒரு தன்மை. இதெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி யோசிச்சு டென்ஷனா இருக்கும்போது, இன்னொரு ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசும்போது, பிரதர் என் மகள ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த அமைப்பு இப்ப அப்படியே இல்ல பிரதர். நீங்க சொன்ன அந்த டிசம்பர் 2024 டிசம்பர் தான் நீங்க டைம் குடுத்தீங்க. அதுக்காக தான் இந்த நாள்ல நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிசம்பர்ல அடிச்ச ஒரு ஜாதகம். எப்போதுமே நம்ம நடக்க போற விஷயத்த போடுவோம்ல. இந்த வாட்டி சொல்லி நடந்த ஒரு விஷயத்த ஜாதகமா இன்னைக்கு யூடியூப்ல நம்ம பேசுவோம். அந்த ஜாதகம் எப்படி இருந்தது? ஏன்னா அதுல டிகிரி அமைப்புகள்ல நான் சில விளக்கங்கள் கொடுத்திருந்தேன் அந்த பொண்ணுக்கு. அப்போ அவங்க ஒரு விஐபின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யார் இன்னார் அப்படி சொன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியிற மாதிரி ஒருத்தவங்களோட டாட்டர். ஸோ அந்த பொண்ணுக்காக பார்த்த ஒரு விஷயத்துல நான் சில விளக்கங்கள் கொடுத்தேன். இந்த தசை முடிஞ்சிட்டனால இந்த இடத்துல பேச்சு சார்ந்த விஷயங்களோ, லக்னம் கெடாதனால சில விஷயங்கள்ல அதுல குருவோட லக்ன அமைப்புகளை நான் அப்புறம் யூடியூப்ல கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோல விளக்குறேன். இது மாதிரியான விஷயங்கள்ல சில துல்லிய அமைப்புகள் இருக்குங்க. 8, 12 சுப அமைப்புல இருக்கு. நீங்க பிறந்த இடத்துல இருக்கீங்கன்னா கஷ்டத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே நேரத்துல 8ம் 6ம் ஒரு மாதிரியான கெடுபலன்கள், உயிருக்கு நிகரான சில அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான சில தன்மை இருக்கும். அது அவருடைய தனி ஜாதகம்ங்க. பொதுவா சொல்லிட்டேன் அப்படின்னு கவலைப்பட்டுட்டுலாம் இருக்காதீங்க. சரிங்களா? இந்த அமைப்புகள்ல 8, 12 உங்க ஜாதகத்துல இருக்கு இருக்கு அப்படின்னா பிறந்த இடத்துல இருந்து நகர்றதும், நகர்ந்து போற மாதிரியான சில அமைப்புகளும் நிச்சயமா உங்களோட ஜாதகத்துல இருக்கும். இல்லங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. டைமிங் ராங்கா இருக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம்.
வணக்கம்.